Hi friends, நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன். சோ எப்பவும் போல வீடியோல யூஸ்டா ரிவ்யூ தான் பண்ண போறோம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் வந்திருக்கோம். சோ திருப்பத்தூர்ல இதுவரைக்கும் நம்ம வீடியோ போட்டது எல்லாம் கிருஷ்ணகிரி வரைக்கும் தான் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். இன்னைக்கு திருப்பத்தூர்ல வீடியோ போட போறோம். திருப்பத்தூர்ல யார்ட்ட வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஆஞ்சநேயா ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூர். இவங்க லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஹவுசிங் போர்ட்ல தாண்டின உடனே ஒரு பாலம் இருக்கு. சோ அந்த பாலத்துல ஏறி இறங்கின உடனே அண்ணா நகர் ஸ்டாப்பிங் அந்த அண்ணா நகர் ஸ்டாப்பிங்லயே வச்சிருக்காங்க. ஸ்ரீராம் ஆஞ்சநேயா ஆட்டோ கன்சல்டிங் இவங்கள பொறுத்த வரைக்கும் 5 சீட்டர் 7 சீட்டர் 9 சீட்டர் எல்லாமே வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட் வண்டிங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க லோ பட்ஜெட் போடுன்னு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் தான். இவங்க ஸ்ரீராம் ஆஞ்சநேயா ஆட்டோ கன்சல்டிங்கில் எப்போவுமே லோ பட்ஜெட் வண்டிங்க தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே நெகோசல் ப்ரைஸ் தான். லோக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. வண்டி எல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே கொடுத்துறேன். ஸோ இந்த வீடியோவில் உள்ள காருங்களை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாங்க. ஸ்ரீராம் ஆஞ்சநேயா ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூர். ஸோ பக்கா குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே நெகோசல் ப்ரைஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். தேங்க்யூ. நாம் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு மெரூன் கலர். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு பயங்கரமாக செட் ஆகிற வண்டி. டெய்லி ரொட்டீனு அதேமாதிரி பார்த்திங்கன்னா லாங் ட்ரைவ் எல்லாத்துக்கும் நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணலாம். 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி. மெயின்டெனன்ஸ் செலவு வைக்காது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2008 மாடல் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு. ஸோ எல்எக்ஸ்ஐ அப்படின்னாலே பெட்ரோல் வந்துடும். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN10 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ டயர்ஸ் நாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஆவரேஜாக நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியை வாங்கி நீங்கள் எந்த செலவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே ஓட்டலாம். வண்டி அவ்வளோ கண்டிஷனாக இருக்குது. என்ஜின் கண்டிஷன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு அருமையான வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக்கு சீட் கவர் இருக்குது. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ வண்டியில் எந்த குறையுமே கிடையாது. ஒரு அருமையான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,65,000 நெகோசல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி வேகனார் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு. ஸோ எல்எக்ஸ்ஐ அப்படின்னாலே பெட்ரோல் வந்துடும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸ் அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது. நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான வண்டி. சின்ன ஃபேமிலிக்கு பக்காவாக செட் ஆகும். லோக்கல் யூஸு லாங் ட்ரைவ் எல்லாத்துக்கும் நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. வண்டியுமே அந்தளவு குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா 2012 மாடல் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN29. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். ஸோ எந்த குறையுமே இல்லாத வண்டி. வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்தளவு தெளிவாக இருக்குது. தெளிவான வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது. 2 பவர் விண்டோ சென்ட்ரலாக் இருக்குது. சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,90,000 நெகோசல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2004 மாடல். எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்கும் லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசாக போட்டிருக்காங்க. பிராண்ட் நியூ புதுசு. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு பக்காவான வண்டி. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN20 ஃபியல் பெட்ரோல். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது உங்களுக்கு. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ சூப்பரான வண்டி. ஓட்டி பழகிறது லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணலாம். வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,30,000 நெகோசல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டியோட ரேட்டு 1,30,000 நெகோசல் ப்ரைஸ் தான். பேசி பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஈகோ வேனு 2016 மாடல் பெரிய வண்டி 8 சீட் வண்டி. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியல் பெட்ரோல் வித்து உங்களுக்கு எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட வரும். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. மீதி உள்ள 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ மேலே கேரியெல்லாம் கொடுத்துருக்காங்க, கீழே ஃபுட் ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. வண்டி தெளிவாக இருக்குது. என்ஜின் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ஒரு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியில் எந்த குறையுமே கிடையாது. வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு தெளிவான வண்டி. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். உள்ள சீட் கவர் இருக்குது, ஏசி இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3,90,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.